ஹெச்1பியோட ஜென்ரல் ஃபீஸ் வந்து $2,000 to $5,000 தான் இருந்துச்சு. அப்புறம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த உடனே ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரம்ப் வந்து ஹெச்1பி ஃபீஸை வந்து $100,000 கிட்டத்தட்ட 95 லட்சம் இன்னைக்கு இன்னைக்கு டாலர் வேல்யூ படி பார்த்தோன்னா 95 lakhs வரைக்கும் அவர் ஏற்றிட்டு இருந்தாரு. அதை வந்து ஒரு ஜட்ஜ் வந்து இது செல்லுபடி ஆகாது, நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரைட் படி இது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி நேற்றுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்ல நியூஸ் ஹெச்1பி அப்ளை பண்றவங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஹெச்1பி அப்ளைட் ஃப்ரம் இந்தியா. நிறைய பேர் இப்போதைக்கு அந்த ஹெச்என்பி அப்ளை பண்ண முடியாததுனால தவிச்சிட்டு இருக்காங்க இந்தியால. ஐயோ வர முடியலையே, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நமக்கு யூஎஸ்ல வந்து வேலை இருந்தும் நம்மளால போக முடியலையேன்ற நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஆதங்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சிருக்கு. அந்த ஜட்ஜ் வந்து அது செல்லுபடி ஆகாது, ஆனால் நீங்க வந்து ஏற்கனவே இருந்த ஃபீஸ் 2000 to 5000 நீங்க வந்து வாங்கிக்கலாம், ஆனா இனிமேல் 100,000 வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே யாராவது பே பண்ணி 100,000 வாங்கியிருந்தாங்களா, அவங்களோட நிலைமை என்ன, அந்த மணி திருப்பி பெறப்படுமா இல்லாட்டா கொடுக்கப்படுமா அப்படின்ற பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் இனிமேல் 100,000 பே பண்ண தேவையில்லை. 2000 to 5000 பேஸ்ட் ஆன் யுவர் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸ். நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லாட்டா நார்மலா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற பொறுத்து உங்களோட ஃபீஸ் எனிவேர் பிட்வீன் 2000 and 5000 தான். ரொம்ப நல்ல நியூஸ், நாட் ஓன்லி ஃபார் அஸ், சைனீஸுக்கும் நல்ல நியூஸ் தான். யாரெல்லாம் ஹெச்என்பி அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல நியூஸ். நன்றி, வணக்கம்.